வருவாயை பெருக்க எடுத்த நடவடிக்கை என்னவென்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ரகுராம் ராஜன் தலைமையிலான குழு வருவாயை பெருக்க என்ன ஆலோசனை வழங்கியது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பேசி வருகிறார். அதில் ரகுராம் ராஜன் தலைமையிலான குழு வருவாயை பெருக்க என்ன ஆலோசனை வழங்கியது என்று கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் மட்டும் சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார். கடன் வாங்குவதை ஒப்பீட்டு அளவில் பார்க்கக்கூடாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். கடனின் ஒட்டுமொத்த வளர்ச்சி 96%, அதிமுக ஆட்சியில் 100% கடன் என்றும் கூறியிருக்கிறார் தங்கம் தென்னரசு. கடன் வாங்குவதை ஒப்பீட்டு அளவில் பார்க்கக்கூடாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார். கடனின் ஒட்டுமொத்த வளர்ச்சி 96%, அதிமுக ஆட்சியில் 100% கடன் வளர்ச்சி என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கே பழனிசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்திலும் கடன் வாங்கப்பட்டது என்று பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார்.